வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் விருச்சக ராசி சித்திரை மாத ராசி பலன்கள் 2026. விருச்சக ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் கிரக மாற்றங்கள் என்பது நற்பலன்களும், இதனால் வரையில் இருந்து வந்த எண்ணற்ற பொருளாதார சிக்கல், உறவு சிக்கல், செய்யும் தொழிலில் பல வகையான போராட்டங்களும் பின்னடைவும். இதற்கு காரணம் கிரகங்கள் தான். ஒருவருடைய வாழ்க்கையில் தொடர் நன்மைகளை அதிகமாக பெற வேண்டுமென்றால் அதற்கு கிரகங்கள் நம்மளுடைய சொந்த ஜாதகத்திலும் நல்ல நிலையில் அமர்ந்திருக்க வேண்டும். கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய கோச்சார பயிற்சினா கிரக பயிற்சிகள், மாதந்தோறும் பயிற்சி ஆகின்ற கிரகங்கள் என்றால் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன். இதில் சந்திர பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி பெற 2.25 நாட்கள் எடுத்துக்கொள்வார். சூரிய பகவான் மாதந்தோறும் பயிற்சி பெறுவார். முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் ஒரு ராசி இல்லை 2 ராசி முன்னும் பின்னதுமாக ராசிகளில் மாற்றம் பெற்று அமர்ந்து பலன்களை தருவார்கள். செவ்வாய் பகவான் மாதந்தோறும் பயிற்சி பெறுவார். ஒரு சில நேரங்களில் வக்கரமடைந்து விட்டால் 5 மாதங்கள் கூட ஒரு ராசியில் இருந்து விடுவார். ராஜகிரகங்கள் என்று வந்து விட்டால் சனி பகவான் 2.5 ஆண்டு காலம், ராகு கேதுக்கள் 1.5 ஆண்டு காலம், குரு பகவான் 1 ஆண்டு காலம். இதில் குரு பகவானுக்கு 1 வருஷம் பூரா ஒரு ராசியில் இருந்து பலன்களை கொடுப்பதாக இதுவரையில் இல்லை. பயிற்சி பெற்று அமருவார், சில மாதங்களில் வக்கரம் பெற்று விடுவார், இன்னும் சில மாதங்களில் வக்கர நிவர்த்தி பெற்று அமருவார். இதுதான் முக்கியமாக ஒருவருடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் தீமைகளையும் கொடுக்கக்கூடிய கிரகமாக ஜோதிடர்கள் மட்டுமல்ல, ஜோதிடத்தை நம்புகின்ற அனைத்து ராசிக்காரர்களும் குருபலம் இருக்கா என்பதை தேடி தேடி என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக வழிகளை உருவாக்குவார்கள். அந்த வகையில் இந்த சித்திரை மாதத்தில் பல கிரகங்கள் மாற்றங்கள் என்பது கட்டாயமாக இருக்கும். கிரகங்கள் தருகின்ற பலன்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர அஷ்டம தினங்கள். ஏற்கனவே விருச்சக ராசினாவே சந்திர பகவான் நீசம் பெற்று அமருவார். இதில் வளர்பிறையாக இருந்தால் ஒரு பலன்கள் கிடைக்கும். வளர்பிறைனா தெரியாது நிறைய பேருக்கு. சூரியனிலிருந்து 7 ராசிக்குள் சந்திர பகவான் இருந்தால் அது வளர்பிறையில் பிறந்தவர்கள் என்று அர்த்தம். சூரியனுக்கு 7ஆம் ராசியில் இருந்தால் பௌர்ணமி என்று அர்த்தம். சூரியன் இருக்கும் ராசியிலிருந்து 8லிருந்து 12ஆம் ராசிகளில் வரை சந்திர பகவான் இருக்க பிறந்திருந்தால் தேய்பிறை என்று அர்த்தம். சூரிய பகவானுடன் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அமாவாசையில் பிறந்திருக்கிறார் என்ற அர்த்தம். பதிவு ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால இன்னும் விளக்கங்கள் அதிகமாக சொல்ல வேண்டியது இருக்கும். கேட்க எந்த ராசிக்காரர்களுக்கும் நேரம் இருக்காது. வேகமான உலகம். சரி, சந்திராஷ்டமி தினங்களுக்குள் போய்விடலாம். வருகின்ற 21ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 சித்திரை மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5:22 மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும்.
சந்திராஷ்டம தினங்களில் எதையும் புதிதாக செய்யாமல் இருந்தால் போதும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்கள் 23/4/2026 சித்திரை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8:02 கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தருகின்ற பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசியான உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான். உடல் நலத்தில் சிறு பாதகமோ, உடல் நலத்தில் மட்டுமல்ல, 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனம், வீடு, உடல் நலம், தாய் வழி உறவு, தாயாதி உறவுகளால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை குறிக்கின்ற ஸ்தானம். இது அனைத்துமே பாதகமாக இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனையை நித்தமும் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகத்தான் இப்பொழுது இருக்கும். அதுக்கும் காரணம் இருக்குது, சொல்கிறேன். அடுத்ததாக புதன், செவ்வாய், சனி 3 கிரகங்களும் இணைந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் ராசியில் இருப்பது. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சனியுடன் சேர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பான பலன்களை தராது. குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகின்ற வரையில் பல வகையான பிரச்சனைகள் கொடுத்தாலும் குரு வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டால், பயிற்சி பெற்றாருன்னு சொன்னீங்க, வக்ரம் பெற்றாருன்னு சொன்னீங்க, வக்ர நிவர்த்தி எப்போ தான் நடக்கும் அப்படின்ற கேள்வி வரும். வைகாசி மாதத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று விடுவார். அதனால் வரை சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் விருச்சிக ராசி. அவர் வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டால் சனி செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் சரி, ராகு 4ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, பெரிதளவு பாதகம் இருக்காது. நன்மைகள் என்பது அதிகமாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் யோககரமாகவும் குரு மாற்றம் என்பது பல வகையில் நன்மைகளை தரும். அடுத்ததாக சூரியன் சுக்கிரன் இணைந்து ராசிக்கு 6ஆம் இடத்தில், சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் இருந்தால் நன்மை என்றுதான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தொழில்காரகன் 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பதினால் தொழிலில் சில பிரச்சனைகளும், வரவேண்டிய நிலுவையில் இருக்கக்கூடிய காசு பணமோ உதவியோ தடைப்பட்டு போகலாம், இல்லை தடைகளுக்கு பிறகு வந்து சேரலாம். குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். குருவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு ஆகாத இடம் சொன்னால் ஜென்ம ராசி 3ஆம் இடம், 4ஆம் இடம், 6, 8, 10, 12 வருது இல்லையா? அந்த மாதிரி 8ஆம் இடத்தில் இருக்கிறார். பல வகையான கெடு பலன்களை தந்து கொண்டு தான் இருப்பார். ஆனால் அவர் வக்ரம் பெற்று இருப்பதினால் இரண்டும் கலந்தே இருக்கும். வக்ர நிவர்த்தி பெறுகின்ற காலம் அருகிலே இருப்பதினால் நன்மைகளை அதிகமாக பெறக்கூடிய ராசி விருச்சிக ராசி என்று தெரிந்து கொள்ளலாம். கேது பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தால் தொழில் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், இப்படி மாற்றங்கள் என்பது கேது பகவான் கட்டாயமாக கொடுப்பார். அந்த மாற்றங்கள் என்பது எதனால் ஏற்படுகிறது என்றால், செய்கிற வேலையில் உங்கள் மீது நம்பிக்கை இல்லாத சில பிரச்சனைகளால் அப்படி ஏற்படலாம். இல்லை, உங்களுக்கு வேலை செய்கின்ற இடத்தில் மற்றவர்கள் தருகின்ற மன கஷ்டமான சில விஷயங்களால் மாற்றங்கள் பெறலாம். அப்படியும் இல்லை என்றால் புதிதாக தொழில் தொடங்கி வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இதை செய்யலாம். வீடு மாற்றம் என்பது சாதாரண விஷயம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இது நாள் வரையில் நீங்கள் வீடு வாடகையில் இருக்கலாம், கடையை வாடகை எடுத்துருக்கலாம், தொல்லை கொடுக்காது இருந்தால் இப்போ அவங்க தொல்லையை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இல்லை, வருமானம் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் மற்ற இடத்திற்கு மாற்றம் செய்து கொண்டு போகலாம். இது விருச்சிக ராசிக்காரர் அனைவருக்கும் நடக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. இப்படி தான் நடக்கும் சொல்ல முடியாது. காரணம், ஜாதகத்தில் நடக்கின்ற தசா என்பது எப்பொழுதுமே நல்ல நிலையில் இருந்துவிட்டால் பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் வந்து விலகிவிடும். ஆனால் தசா சரியில்லாதவங்க படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும்
மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இல்லாமல் இருக்காது. குரு மாற்றம் என்பது பல வகையான நன்மைகளை விருச்சிக ராசிக்காரர்களாக நீங்கள் பெறலாம். இதற்கு அதிகப்படியான தொல்லைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் இருந்தால் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்தால் போதும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 2க்கும் 5க்கும் அதிபதி, 9இல் உச்சம் பெறுகிறார். குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் நீங்கள் போயிட்டு குரு பகவானை தரிசனம் செய்து மனமுருகி வேண்டி வந்தாலே பிரச்சனைகள் விலகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார தடை முற்றிலும் விலகி சரளமான பணப்புழக்கத்தை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.